வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி கேட்குறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ரிச் கேக் வீடியோ. ரிச் கேக் வந்து ஃபைனலி வந்து நான் மேக் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஒரிஜினலான ரிச் கேக் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். பார்ட் 1 வீடியோ வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ரிச் கேக்குக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து 1 வீக்குக்கு முதல்ல, அப்படியே இல்லையென்றா 1 மந்த்துக்கு முதல்ல வந்து ரெடி பண்ண வேணும். அந்த ரெடி பண்ணின வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்காக இன்றைக்கு இந்த பாருங்க நான் மேக் பண்ணி வைத்திருக்கிற ரிச் கேக்கை வந்து இந்த வீடியோவிலேயும் பார்ட் 1 பார்ட் 2 இரண்டுமே சேர்த்து உங்களுக்காக அப்லோட் பண்ண இருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நான் செய்த செய்முறைகள் எல்லாத்தையும் பாருங்கள். ரிச் கேக் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ரிச் கேக் செய்து சாப்பிட விரும்புகிறீர்கள், இன்னமும் வந்து நியூ இயருக்கு டைம் இருக்குது. விதின் 1 வீக்கில் வந்து ரிச் கேக் வந்து நீங்கள் செய்திடலாம். பிரச்சனையில் ஒரு நாளில் கூட செய்திடலாம். இப்போ இந்த வீடியோவை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. பார்ட் 1 வீடியோ லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு ஆட் பண்ணின அதே வீடியோ வந்து இப்போ இதில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இப்போ வாங்க எப்படி இந்த ரிச் கேக்கை செய்வது என்பதை பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்ப்போம். ஆரஞ்சு கேண்டி 250 கிராம் நானே வீட்டில் மேக் பண்ணினேன். நீங்கள் கடையிலும் வாங்கி கொள்ளலாம். செர்ரி வந்து 375 கிராம் இந்த பாட்டிலில் இருக்கிறது, ஜூஸோடு சேர்த்து. இதை வந்து நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன். கஜு நட்ஸ் 250 கிராம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்திருக்கிறேன். இது வந்து மிக்ஸ் ஃப்ரூட் கேண்டி. இது வந்து நீங்கள் கடையில் வாங்கி எடுப்பது. 225 கிராம் இருக்கிறது. எல்லோ கலர் ரேசின் 250 கிராம். சுல்தான் 250 கிராம். ப்ரௌன் கலர் ரேசின் 250 கிராம். ஹோம் மேட் ஜிஞ்சர் ப்ரிசர்வ் 250 கிராம். ஆரஞ்சு தோல் கேண்டி இது வந்து 250 கிராம். இதுவும் வந்து நான் வீட்டிலேயே தயார் செய்திருக்கிறேன். கேண்டியாக மேக் பண்ணாமல் வெறும் தோலாகவும் சேர்த்து கொள்ளலாம், தண்ணீர் இல்லாமல் இருக்க வேணும். இது வந்து ஜிஞ்சர் ப்ரிசர்வ். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். இவைகள் எல்லாம் வந்து நீங்கள் கடையிலே வாங்கி கொள்ளலாம். பருத்து எடுத்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, நுக்மக் வந்து ஒன்று தான் எடுத்திருக்கிறேன். ஏலக்காய், கிராம்பு 6 பீசஸும் ஒரு ஸ்லைஸ் சினமனும், orange juice, golden syrup, தேன் வந்து நீங்கள் ஒரிஜினல் தேன் எடுக்க வேணும். ஸ்ட்ராபெரி ஜாம், உங்களுக்கு விருப்பமான ஜாம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மிக்ஸ் ஃப்ரூட்டும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ரோஸ் வாட்டர், வனிலா, ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட், பம்கின் பேஸ்ட். பம்கின் ப்ரிசர்வ் வந்து நீங்கள் வேண்ட முடிந்தால் வேண்டிக் கொள்ளலாம், அல்லது வீட்டிலேயும் தயார் செய்து கொள்ளலாம். செர்ரி வந்து அப்படியே நான் போத்தலோடையே எடுத்திருக்கிறேன். 375 கிராமுக்கிட்ட இருக்கிறது. இதை வந்து பேலன்ஸ் வச்சு அது பழுதாக போயிடும். அதில் உண்டாகவே சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக வந்து ஓரளவுக்கு கட் பண்ணி எடுங்க. இவைகள் எல்லாம் வந்து நான் கட் பண்ணாமல் வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் விரும்பினா வந்து கட் பண்ணி கொள்ளலாம். 3 ஸ்லைசஸாக சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் சேர்த்துருக்கிறேன். சுல்தான் சேர்க்குறேன். இவைகள் எல்லாமே ஐட்டம்ஸ் வந்து 250 கிராம் தான் சேர்க்கிறது. அதையும் தாண்டி வந்து நீங்கள் கொஞ்சம் கூட குறைய சேர்த்தால் வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி சுகரை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து மேக் பண்ணினபடினால இந்த ஐட்டம்ஸில் வந்து சுகர் இருக்கிறது. நீங்கள் வந்து இப்போ ஆரஞ்சு கேண்டி வந்து அவுட் சைடில் வேண்டும்போது அதில் வந்து சுகர் இருக்கும். அப்போ அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும். கஜு நட்ஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். 250 கிராம் தான். இந்த ரெசிபியோட அளவு வந்து எல்லாமே 250 கிராம் தான். இது வந்து ஜிஞ்சர் ப்ரிசர்வ் வந்து 250 கிராம் சுகரோடு சேர்த்து. இந்த கப்பால் வந்து 1/4 கப் வந்து ஹனி சேர்த்து கொள்ளுகிறேன். இது வந்து 1/4 கப் வந்து கோல்டன் சிரப் வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட், அதனால் வந்து 1/4 வந்து
கோல்டன் சிரப் சேர்த்துக்கொள்கிறேன். ஹனி வந்து 1/4 வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இரண்டும் சேர்த்து அரை கப் சேர்க்கிறேன். ஆரஞ்சு கேண்டி 250 கிராம். இதுவும் வந்து நீங்கள் கடையில் வாங்கி கொள்ளலாம். இது வந்து நான் ஹோம்மேடு வீட்டில் மேக் பண்ணி நான் கடையில் வந்து நீங்கள் ஆரஞ்சு கேண்டி அல்லது மிக்ஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லி நீங்கள் வேண்டி எடுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து 4ல் 1 பங்கு வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். ஸ்ட்ராபெரி ஜாம் தான் சேர்க்க வேணுமெண்டில்லை, என்ன ஜாம் வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். மிக்ஸ் ஃப்ரூட் ஜாமும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன் பாருங்க. பம்கின் ப்ரிசர்வ் வந்து எனக்கு கிடைக்கல. நான் வந்து பம்கின் பேஸ்ட் எடுத்திருக்கிறேன். இது வந்து பம்கின் கேக் ஐட்டத்துக்கு பாவிக்கிறது. நான் வந்து ஃபுல் டின்னையும் யூஸ் பண்ணுகிறேன். நீங்கள் வேணுமெண்டா 250 கிராம் யூஸ் பண்ணுங்கள். சவ் சவ் ப்ரிசர்வ் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் வந்து பம்கின் பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுகிறேன். 25 கிராம் கூட சேர்ப்பேன். ஒரேஞ்ச் ஜூஸ் வந்து 1/4 கப் வந்து சேர்க்குறேன். நான் வந்து ஒரேஞ்ச் ஜூஸில் தான் செய்கிறேன். பிராண்டி அல்லது வைன் சேர்க்க விரும்புகிறீர்கள், அரை கப் வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். 2 தான் சேர்க்க வேணும். இது வந்து சரி வந்த போத்தில் இருந்த ஜூஸையும் வந்து அப்படியே சேர்த்துக்கொள்ளுகிறேன். ஒரேஞ்ச் ஜூஸுக்கு பதிலாக ஆல்கஹால் பாவிக்க விரும்புகிறீர்கள், பிராண்டி அல்லது வைன் வந்து அரை கப் பாவிக்க வேணும். இதில் நான் அமௌண்ட் போட்டிருக்கிறேன். ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன், ரோஸ் வாட்டர் 2 டீஸ்பூன், வனிலா 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ்டட் ஏலக்காய் கிராம்பு பட்டை நுக்மெட் பவுடர். அப்போது நான் காட்டினது அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடராக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போது இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாமே உண்டாக சேர்த்து. இப்போது இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸை வந்து பிளாஸ்டிக் ட்ராப்பால் வந்து ஃபுல்லாக காற்று போகாத வண்ணம் வந்து மூடி வைக்க வேணும். அப்படி மூடி வைத்துட்டு வந்து 4 நாட்களுக்கு வந்து நான் புளிக்க வைக்க போகிறேன். இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸை வந்து நான் 4 நாட்களுக்கு புளிக்க வைக்கிறேன். 4 நாட்களும் வந்து காலையிலே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி வைக்க வேணும். குளிரான இடத்துல அவுட் சைடில் வைக்கிறது நல்லம். ஆனால் நான் வந்து ஓவினுக்குள்ளே தான் 4 நாளும் வைப்பேன். 4 நாளும் வந்து ஓவின் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து 4 நாளைக்கு பிறகு இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். 4 டேஸாக நான் வந்து ஊற விட்டுருக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் மிக்ஸில் இருந்து சரியாக அரைவாசி ஃப்ரூட்ஸ் எடுத்து பாதி அமௌண்ட் கேக் தான் நான் மேக் பண்ண போகிறேன். மிகுதியை வந்து நான் புளிக்க வைத்துட்டு பிறகு லேட்டாக மேக் பண்ணுவேன். இப்போ வந்து சரி பாதி அமௌண்ட்டை வந்து செப்ரேட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து சரி அரைவாசி வந்து அமௌண்ட் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 6 முட்டைக்கு கணக்காக எடுத்திருக்கிறேன். இது வந்து தொடர்ந்து வந்து 1 மந்த்துக்கு வந்து புளிக்க வைக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஓப்பன் பண்ணி ஃப்ரூட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வைக்க வேணும். இப்போ வந்து கேக் ரெசிபியை பார்ப்போமாங்க. முட்டை வந்து 6 முட்டை எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த முட்டையை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறேன். வெடுக்கெடுக்க வேணும், வெடுக்கெடுத்தா தான் கேக்கு மணக்காது. இப்போ வந்து வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். வெள்ளை கருவை வந்து நன்றாக செப்பரேட்டாக அடித்து எடுக்க போகிறேன். நல்லா வந்து பொங்கி வரும் மட்டும் அடித்து எடுக்க வேணும். இந்த கலவையை வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன்.
இப்போ வந்து பட்டர் 125 கிராம் எடுத்திருக்கிறேன். பட்டரையும் சுகரையும் முட்டையையும் சேர்த்து அடிக்கப் போகிறேன். இப்போ சுகரை சேர்த்து கொள்கிறேன். சுகர் வந்து 125 கிராம் வந்து பவுடராக்கி எடுத்திருக்கிறேன். இரண்டையும் 5 நிமிடங்கள் அடித்து எடுக்கிறேன். இப்போ வந்து முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடிக்க போகிறேன். இப்போ வந்து மஞ்சள் கருவையும் சேர்த்து நன்றாக அடித்தெடுத்துட்டேன். பட்டர் கேக்குக்கு அடிப்பது போல் அடிக்க வேணுமென்ற அவசியமில்லை. இப்போ இதற்குள்ள வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி முடிய விட்டு மா வந்து சேர்க்க போகிறேன். மா வந்து 25 கிராம் தான் எடுக்க வேணும். நான் வந்து 50 கிராம் எடுக்கிறேன். பம்கின் பேஸ்ட் வந்து கூட சேர்த்துருக்கிறபடினால 1/3 வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன். பேக்கிங் பவுடர் விருப்பமில்லாத நீர்கள் சேர்க்க தேவையில்லை. ஆனால் வந்து ரெசிப்பியில் இருக்குது சேர்க்க வேணுமென்று நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து மாவை அரித்தெடுத்துட்டு இப்போது மாவை ஃப்ரூட்ஸோடு சேர்க்க போகிறேன். 125 கிராம் வறுத்த ரவை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். 5 நிமிடங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுகிறேன். எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி முடிய விட்டு லாஸ்ட்டில் வந்து வெள்ளைக்கரு மிக்ஸை வந்து சேர்க்கிறேன். வெள்ளைக்கரு மிக்ஸ் வந்து கடைசியில் தான் சேர்க்கிறது. சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ரிச் கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டார். இந்த கேக்கை வந்து இப்போ பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். பேக் பண்ணுவதற்கு முதல்ல ட்ரேயில் வந்து எப்படி ஊற்றி எடுக்கிறதுன்ற பார்ப்போம். ரே வந்து நான் 2 ரே வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்க. ஒரு ரேயில் ஊற்றி இல்லாது காணாது. அந்த ரேயில் வந்து லைட்டாக வந்து பேஸில் வந்து ஆயில் பூசுங்க. பூசிட்டு வந்து பேக் பண்ணுற பேப்பர் வந்து 2 சீட் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. 2 சீட் சேர்த்தா காணும். ஒரு சீட் சேர்த்திங்களா இருந்தால் லைட்டாக வந்து எரிய பார்ப்பார். இப்போ வந்து இந்த கேக்கை வந்து எப்படி நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன்னா, என்னுடைய ஓவின் வந்து கேஸ் ஓவின். நீங்கள் எந்த ஓவின்லேயும் வந்து பேக் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. என்னுடைய ஓவினுக்கு வந்து 350 டெம்பரேச்சரில் தான் விடலாம். அதில் வந்து நான் 1.5 ஹவர்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 1.5 ஹவர்ஸில் வந்து எக்ஸாக்ட்லி வெளியில் எடுத்தால் சரி. நீங்களும் வந்து எந்த ஓவினில் வைக்கிறீங்களோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸாக்ட்லி வந்து 1.5 ஹவர்ஸில் கேக்கை வந்து செக் பண்ணி பாருங்க. கேக் வந்து ரெடியாக இருந்தால் வெளியில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு மேலே குக் பண்ணினீங்களா இருந்தால் கேக் வந்து எரிஞ்சிடுவார். இப்போ வந்து 2 ரேயிலையும் கேக் மிக்ஸை வந்து ஊற்றி எடுத்துட்டேன். ஓவினில் வைத்து இப்போ குக் பண்ணி எடுக்க போகிறேன். 1.5 ஹவர்ஸ் மட்டும்தான். குக் பண்ணி முடிய விட்டு கேக்கை பார்ப்போம். குக் பண்ணி முடித்து ஓவினில் இருந்து கேக்கை வெளியில் எடுத்தேன். எடுத்து அடுத்த நாள் தான் இந்த கேக்கை வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டுகிறேன். உடனே வந்து கேக்கை வெட்டக்கூடாது. கேக்கை வந்து நல்லாக ஆற விட வேணும். நான் அடுத்த நாள் வைத்துட்டு தான் இப்போ உங்களுக்கு கேக்கை ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி காட்டுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இப்படி வந்து இருக்கிறார். இப்போ இந்த மிக்ஸை வந்து நான் மறுபடியும் வந்து எல்லா கேக் மிக்ஸையும் உண்டாக்கி வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து இந்த கேக்கோட கலர் எல்லாம் மாறி ஒன்றாக மிக்ஸ் பண்ணப்பட்டு வருவார். இந்த கேக்கை வந்து கட் பண்ணி இப்படி நீங்கள் பிசைந்து எடுக்கும் ப்ரொசஸிங் வந்து கட்டாயம் அடுத்த நாள் தான் செய்ய வேணும். கேக் வந்து நல்லாக ஆற விடணும். அதுவும் வந்து குளிர்மையான இடத்துல வைத்து ஆற விட்டு எடுக்கணும். இப்போ இந்த கேக்கை வந்து இந்த மிக்சியிலே போட்டு அடித்தெடுக்க போகிறேன்.
நிறைய நேரம் அரைக்கக்கூடாது. பாருங்க இப்படி இருக்க வேணும். அப்போ நட்ஸ் எல்லாம் அடிபட்டுடுவார். அப்போ கேக் நல்ல சாஃப்டாக இருப்பார். இதை நீங்கள் கேக் செய்ய தொடங்கும் போதே நட்ஸ் எல்லாத்தையும் மினிமேல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க வேணும். அது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டில் இப்படி செய்யலாம். கவனமாக செய்ய வேணும். ஏன்னு சொல்லிச்சேன்னா கேக் மிக்ஸை நிறையவே அடிச்செடுத்தீங்களா இருந்தால் கேக் சூடேறிடுவார். இப்போ எல்லா கேக்கையும் அடித்து எடுத்துட்டேன். இப்போ கேக்கை நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். நன்றாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதற்கு பிறகு சமப்படுத்தி எடுக்க போகிறேன். இப்போ கேக்கை சமப்படுத்தி எடுத்துட்டேன். இப்போ ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ கேக்கில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து காட்டுறேன். பாருங்க இப்படி இருக்கிற ரெண்டு. இதுதான் ரிச் கேக். ரிச் கேக் இப்படி தான் இருக்க வேணும். பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. கூட ஃப்ரூட்ஸ் தானே. அப்போ கேக் இப்படி தான் இருப்பார். இந்த கேக்கை நீங்கள் 6 மந்த்துக்கு மேலே வைத்திருக்கலாம். இப்போ இந்த கேக்கை பேக் பண்ணுற விதம் நிறைய விதம் இருக்குது. நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு பாவிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ண வேணும். இந்த பேப்பர் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். கேக் பேக் பண்ண யூஸ் பண்ணுற பார்ச்மெண்ட் பேப்பர். உங்களுக்கு விருப்பமான ஸ்லைசஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்து இப்படி பேப்பரில் சுற்றி எடுக்க சரியாக இருப்பார். இப்போ பாருங்க இந்த பேப்பர் இது கேக் பேக் பண்ணுற அதே பேப்பர் தான். பார்ச்மெண்ட் பேப்பர் என்று சொல்கிறது. இந்த பேப்பர் பேக்கரதுகள் பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. அவுட்சைட் பேப்பர் உங்களுக்கு விருப்பமான டெக்கரேஷன் பேப்பர் நீங்கள் வேண்டி பாவித்து கொள்ளலாம். கேக்குக்கு டெக்கரேட் பண்ணு சொல்லி ஏமசனில் இருக்குது. அல்லது வேறு கடையில் நீங்கள் பார்த்து வாங்கி கொள்ளலாம். இது நானாகவே கட் பண்ணி எடுத்து பேக் பண்ணுகிறேன். பெட்டிங் அதுகளுக்கு இந்த கேக்கை பாவிக்கிறதா இருந்தால் பாக்ஸ் அதுகளும் வாங்கி பாவிக்கலாம். இந்த கேக்குக்கு நான் க்ரீம் போட்டு காட்டையில் உங்களுக்கு க்ரீம் போட விரும்பினால் க்ரீமும் போடலாம். நான் இது நார்மலாக இந்த கேக்கு எப்படி மேக் பண்ணுறன்ற மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். க்ரீம் அதுகள் போடுறதுன்னு சொல்லிச்சுன்னா அது இன்னமும் கூட ஒர்க் இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தேவையாண்டா க்ரீம் விரும்புகிறார்கள் என்று சொல்லிச்சுன்னால் அது டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி இந்த கேக்கு மேலே பூச வேணும். அது நான் இப்போ உங்களுக்கு இதில் காட்டல. இப்போ இவ்வளவு தான் காட்டியிருக்கிறேன். இந்த பாருங்கள் இந்த கேக்கை நான் இப்படி பேக் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வேண்டி மேலே டெக்கரேட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ இதில் அரைவாசி மட்டும்தான் பேக் பண்ணியிருக்கிறேன். மிச்சம் பேக்கில் எடுத்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நேரம் காணாது. இன்னும் ஒரு தடவைக்கு லேட்டாக நான் மிச்சத்தை பேக் பண்ணி எடுப்பேன். இப்போ பாருங்கள் நான் ஓரளவுக்கு ஹாஃப் கேக் பேக் பண்ணி முடித்துட்டேன். மிகுதி எடுத்து வைத்துட்டேன். பிறகுதான் நான் பேக் பண்ண வேணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு அந்த மாதிரி சூப்பராக பேக் பண்ணி நான் முடித்துட்டேன். அதுலேயும் இருந்து ஒரு கேக் எடுத்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். இருந்தாலும் பேக் பண்ணி முடிந்ததன் பிறகு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் கேக் எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு. இந்த கேக்கை பாதுகாப்பான முறையிலே நீங்கள் வைத்தா தான் நிறைய நாட்களுக்கு வைத்து சாப்பிட முடியும். இப்போது இப்படியான பேப்பர்களே நீங்கள் சுற்றினால் பிறகு ஒரு டின் அப்படியான எண்ணத்துக்களையும் போட்டு காற்று போகாமல் மூடி வைத்து பாவிக்க வேணும். அல்லது பொலித்தீன் பேக் எண்ணத்துலேயும் கட்டி வைத்து பாவியுங்கள்.
என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறப் போகிறேன். அன்பான உறவுகள் எல்லாருக்கும் இதயம் கனிந்த நத்தார் வாழ்த்துக்களையும் புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.